ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் பாஸ். நம்ம வீடியோவில் என்டர்டைன்மிங் வீடியோவாக தான் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா லைஃப் கண்டென்ட், என்டர்டைன்மிங் எல்லா கண்டென்ட்டுமே இந்த இந்த சேனலில் போஸ்ட் ஆகுன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே இந்த சேனலில் கிடைக்கும். எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் சப்போர்ட் மட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தா வீடியோ நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. பார்த்துட்டு அப்படி தள்ளிவிட்டு போயிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொல்லிமலை. என்னடா கொல்லிமலையை பற்றி சொல்கிறானே அப்படின்னு பார்ப்பீங்களா? இப்போ கொஞ்ச நாளாக இந்த கொல்லிமலை தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. கொல்லிமலை தான் இருக்கிறதுல ரொம்ப அழகான இடமும் கொல்லிமலை தான் இருக்கிறதுலேன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் சொல்லணுன்னா கொல்லிமலை ரொம்ப அழகு. கொல்லிமலை இதில் இருக்கிறதுல ரொம்ப ரிஸ்க்கான மலையும் கொல்லிமலை தான். ஏன்னா 70 கொண்டை ஊசி மலையை கொண்டது கொல்லிமலை தான். அப்படிப்பட்ட கொல்லிமலைங்கிறது ஆளையே கொல்லும் மலை அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் உண்மை தான். ஆனால் ஊர்பட்ட ஆக்சிடென்ட், நைட் டைம் இந்த பேய் மூலியமாக டெத் ஆகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்கிறாங்க. ஆனால் அதான் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. எல்லோரும் ஒரு கதை மாதிரி தான், ஒரு மர்மமாக தான் போயிட்டுருக்கே தவிர இது வரைக்கும் எதுவுமே நிரந்தரமாக தெரியலை. நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது கொல்லிமலைக்கு போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்து ஏதாவது இந்த மாதிரி கோஸ்ட்டு இல்லை அந்த மாதிரி ஏதாவது பேய் அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் எதுவும் இருக்கா? இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொல்லிமலையை பற்றின இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்து ஃபுல்லாக உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி திரும்ப போஸ்ட் போடுறேன். ஆனால் அந்த கொல்லிமலை ரொம்ப அமானுஷ்யமான மலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் சொல்லதை விட நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் கேட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கோஸ்ட் இருந்தது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தான் அவங்க கற்பனையாக இல்லை நிஜமான யாருக்குமே தெரியல. நைட் டைமில் தான் மோஸ்ட்லி நிறையா கோஸ்ட் தெரியும். முன்னாடி நிற்கும் ப்ரோ, கையை நீட்டும் ப்ரோ, லிஃப்ட் கேட்கும் ப்ரோ, இன்னும் அவ்வளோதான் ப்ரோ, அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் கதை விடுவாங்க. ஆனால் கதையாக அது நிஜமானு தெரியல. அப்படி ஒருவேளை உங்களில் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்து வெவ்வேறு விஷயம் எந்தெந்த பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எந்த மலையை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இல்லை எந்த ஒரு வரலாறு பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணலாம். மோட்டிவேஷனாலும் கேட்டாலும் மோட்டிவேஷனாலும் நான் போடுவேன். அதனால் நீங்கள் மொத்தத்தில் லைஃப் சம்மந்தப்பட்டது நீங்கள் எப்படி கேட்டாலும் அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த கொல்லிமலை தான் மெயின். ரொம்ப அமானுஷ்யமான காடுங்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்களில் யாராவது இருந்தீங்கன்னா அப்படி அந்த மர்மம் தான் என்ன அப்படி கொஞ்சம் சொல்லிட்டு தான் போங்களேன். நாங்களாவது தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை பேர் தான் கொல்லிமலைங்கிறீங்க ஒன்று. ஆனால் என்ன தான் கொல்லிமலைங்கிறீங்க, அப்படி என்ன தான் அமானுஷ்யம்னு தெரியல. கேட்டால் அங்கே ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே போனால் புத்தி மாறிடும், அங்கே இருக்க மூங்கில் வாசனைகளால் பேய்கள்லாம் நிறையா இருக்கும், எட்டு கை அம்மன் தான் காப்பாற்றுச்சு, அப்புறம் பெரிய சாமி தான் காப்பாற்றினாரு, அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. நான் மோஸ்ட்லி ஆனால் பேய் இருக்குது. நான் அதிகமாக கேள்விப்பட்டது பேய் இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. நீங்கள் அப்படி எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். பாய். பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அடுத்து என்ன வீடியோ போடுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.